ஒவ்வொரு நாளும் உங்கள் திறனை மேம்படுத்துவதற்கு வரவேற்கிறோம். கற்றலே வளர்ச்சி எனும் முழக்கத்துடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம பணம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல பெரும்பாலான பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த நாட்டோட மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட டிஜிட்டல் அல்லது இந்த காகித இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்ல பிரிண்ட் பண்ணிருக்கிற இந்த கேஷ் நோட்ஸ். ஸோ இது ஏன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட நம்பிக்கையை உருவாக்குவதற்காகவும் கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் சட்ட ரீதியாக கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசியே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட அரிசி இருக்காது, அது அரிசி யார் விற்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் வாங்கணும். ஸோ அவங்க கிட்ட வாங்குறப்ப அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு ரிவார்ட் நம்ம கொடுக்கணும். அதுதான் இந்த கேஷ். சரியா? ஸோ இவருக்கு எப்படி அந்த கேஷ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வேற ஏதாவது ஒரு பொருள் யார்கிட்டயாவது வித்திருப்பாரு, இல்லைன்னா இவர் யாருக்காவது ஒரு வேலையை பண்ணியிருப்பாரு, அதுக்கான ஒரு ஊதியம், அதுக்காக ஒரு ஒரு சேலரி மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் கேஷ். ஸோ இட்ஸ் நத்திங் பட், நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? நம்மளோட ஒரு மதிப்பை சேமிச்சு வைக்கிற ஒரு டூல் அது. பிளஸ் நம்பிக்கையை நிறைவேற்றுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூலாகவும் சொல்ல முடியும். நம்மளோட கடமைகள், நம்பிக்கை இதெல்லாம் மீட் பண்றதுக்கு ஒரு டூலாகவும் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு உள்ள நிலைமை இது மாதிரி. ஆனா இது இல்லாதப்ப மனிதன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பணம் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு தேவையான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ட மாற்று முறை. ஒருத்தவங்களுக்கு அரிசி வேணும்னாக்கா என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க கிட்ட உப்பு இருக்குன்னா அந்த உப்பு கொடுத்துட்டு இந்த அரிசி வாங்கிப்பாங்க, இல்ல அரிசி கொடுத்துட்டு உப்பு வாங்கிப்பாங்க, இல்ல ஒருத்தவங்க கிட்ட ஆயில் இருக்கு ஒருத்தவங்க கிட்ட பருப்பு இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படிதான் இந்த பண்ட மாற்று முறையில தான் வியாபாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னாச்சு அப்படின்னா உள்ளூர்லயே பண்ணிட்டு இருக்கிறப்ப ப்ராப்ளம் கிடையாது. இது வெளியூர்களுக்கு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் வண்டியில ஏத்திட்டு போய் கூலி ஆட்களை வச்சு இதெல்லாம் இறக்கி ஏத்தி, பிளஸ் நடுவில் ஏதாவது இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும், மழை வரலாம், புயல் வரலாம், அதுக்கப்புறம் கொள்ளையர்கள் நடுவில் திருட்டு போயிடலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா கோல்டு அப்படின்ற ஒன்றத்தை கரன்சியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோல்டு உலகத்துல இருக்கிற ப்ரிசிஷியஸ் மெட்டல் இல்லையா. ஏன் அப்படின்னா அது லிமிட்டடா தான் இந்த உலகத்துல இருக்குது. ஸோ அந்த காலத்துல ராஜாக்கள், அதுக்கப்புறம் அப்ப இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இதை சட்ட ரீதியா அமல்படுத்தி கோல்டு காயின்ஸை வெளியிட்டாங்க. அந்த கோல்டு காயின்ஸை யூஸ் பண்ணி தான் வியாபாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கோல்டு காயின்ஸ் பாத்தீங்கன்னாக்கா வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதுக்கு நிறைய கூட்ஸ் கிடைக்கும். ஸோ கூட்ஸ் எடுத்து மாதிரி வித்துட்டு அவங்க கொஞ்சம் போல காயின்ஸ் அவங்களால சேஃபா கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி ஏதாவது நிறைய கூட்ஸ் வாங்க போறாங்கன்னா கொஞ்சம் போல காயின்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அங்க கொடுத்து நிறைய கூட்ஸ் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு திரும்பிட முடியும். ஸோ இப்படிதான் அந்த காயின்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை ஜாஸ்தியாச்சு, அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாச்சு. தட் மீன்ஸ் அந்த பொருள்களோட வேல்யூலாம் கம்மியாக ஆரம்பிச்சது. அப்போ கோல்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னைக்கு இருக்க அது மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்ஸ் நம்ம கோல்டுல இருந்து அடுத்த மெட்டலுக்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த வெள்ளி, அதுக்கப்புறம் ஆம், இந்த 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 பிரான்ஸ் அது மாதிரியான ஒரு மெட்டலுக்கு மாறினாங்க. சரியா? ஸோ அப்படி மாறி மாறி இன்னைக்கு நம்ம என்ன இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விதமான மெட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு காயின்ஸை வெளியிடுறதுக்காக. ஆன் டாப் ஆஃப் தட் நமக்கு இந்த கேஷ் நோட்ஸும் இருக்குது. அப்படிதான் நம்ம இன்னைக்கு இந்த பண பரிமாற்றங்களை நம்ம பண்றோம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளோட லைஃப்ல எப்படி ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது, இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி நமக்கு இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஸ்டோர் நமக்கு எப்படி கிடைக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சர்வீஸை மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு வேணும்னாக்கா அவங்க கிட்ட இருக்கிற பொருள் நம்ம கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கிற அவங்க நமக்காக சம்திங் சர்வீஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படி பண்றப்ப நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன், டியூஷன் எடுக்கிறேன். ஸோ நான் டியூஷன் எடுக்கிறப்ப என்னோட டைம் நான் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதால அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு மணி பே பண்றாங்க. ஓகே, அந்த 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 டைமை நான் என்ன பண்றேன், அவங்களுக்காக செல் பண்ணிடுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைம் நான் செல் பண்றேன். என்னோட அந்த 1 hour 2 hours நான் டெடிகேட் பண்ணி அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அவங்க எனக்கு பே பண்ணுவாங்க. பிளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் என்னோட நாலேஜ் நான் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அது கிடைக்கிற அந்த ரிவார்டு. ஓகேயா? ஸோ ஐம் செல்லிங் மை 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 டைம்.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துல எப்படி நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை நான் உங்களுக்கு வித்துறேன். அந்த அந்த ஓனர்ஷிப் அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அதுக்கு ஈக்குவலான மணியை வந்துட்டு எனக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் அதர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நமக்கு பே பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம அவங்க கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வந்து தே ஹேவ் டு ரிசீவ் அண்ட் தே ஹேவ் டு பே. சரியா? அப்படிதான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இப்படிதான் வந்துட்டு பணம் வந்து கிரியேட் ஆகுது. எப்படின்னா கூட்ஸ் இல்லைன்னா வந்து சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இதை வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்க, யார் வந்து இந்த பாலிசிஸ்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாட்டோட மத்திய வங்கி. நம்ம ஊர்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இது வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அதுக்கப்புறம் இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அது மாதிரி ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குரிய மத்திய வங்கி வந்துட்டு இந்த இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த மானிட்டரி பாலிசி எல்லாத்தையுமே வந்துட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த கேஷ் ஃப்ளோ எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தே ஆர் த ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் ஆல் த டிரான்சாக்ஷன். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச மணி அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு ஒரு சின்ன டெஃபினேஷன் நான் சொல்லிட்டேன். ஆஹ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. திரும்ப வந்துட்டு அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரியா? ப்ளீஸ் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்துட்டு நான் அடுத்த முறை நான் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு வந்து பெல் நோட்டிபிகேஷன் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.